அன்பான மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைய காணொளியில் வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் 2026 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான பயிற்சி பரீட்சை 2 பகுதி 1 வினாத்தாள்களிலே கேட்கப்பட்ட முதல் 10 வினாக்களுக்கும் எவ்வாறு இலகுவான முறையிலே விடையளிப்பது என்று இக்காணொளியிலே நாங்கள் பார்ப்போம். இங்கே உங்களுக்கு தரப்பட்ட முதலாவது வினாவை அவதானியுங்கள். ஒரு ஏயை ஒத்த ஒரு உருவை பெறுவதற்காக ஒரு பியில் செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை யாது என வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இந்த வினாவில் எங்களுக்கு எத்தனை வித்தியாசங்கள், இந்த 2 கடிகாரங்களுக்கும் இடையிலே எத்தனை வித்தியாசங்கள் காணப்படுகிறதோ அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்களாக இருக்கும். உதாரணமாக இங்கே பாருங்க பிள்ளைகள், இதில் எத்தனை மாற்றங்கள் இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்க, முதலாவது இந்த மணிக்கூட்டில் இந்த மேல் பகுதியில் ஒரு கோடு ஒன்று தந்துருக்குறாங்க. அந்த கோடு இந்த மணிக்கூட்டில் தரையில்லை. ஆகவே நாங்கள் இது ஒரு மாற்றமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், இங்கே இந்த மணிக்கூட்டில் செகண்ட் முள்ளு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மணிக்கூட்டில் அவ்வாறான ஒரு செகண்ட் முள்ளு எங்களுக்கு தரப்படவில்லை. அப்போ நாங்கள் இதனையும் ஒரு மாற்றமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அவதானியுங்கள், இந்த கடிகாரத்தில் இந்த உட்புறமாக 2 கோடுகள், இப்படி வட்டமான 2 வட்ட அமைப்புகள் தரப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கடிகாரத்தில் எங்களுக்கு ஒரு வட்ட அமைப்பு மாத்திரம்தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதனையும் ஒரு மாற்றமாக எடுத்துக்கொள்வோம். அப்போ எங்களுக்கு இந்த கடிகாரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை 3ஆக காணப்படும். ஆகவே இவ்வினாவுக்கான விடையாக 3 அமையும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே தரப்பட்ட 2வது வினாவாவதானியங்கள். ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமான 2 பொருட்களும் அவை. ஆகவே நான் முதல் வினாவில் சொன்னது மாதிரி இப்படி படங்களை தந்து எங்களுக்கு பொருத்துறதுக்கு சொன்னால் நாங்கள் படங்களை முதல் பொருத்தாமல் விடையிலிருந்து பொருத்தி கொண்டு போவோம். ஆகவே நாங்கள் முதலாவது விடையாக எங்களுக்கு இங்கே ஏயும் பியும் தந்திருக்கு. அப்போ பார்ப்போம், நாங்கள் ஏக்கும் பிக்கும் இடையில் ஏதாவது பொருத்தம் இருக்குதோன்னு பார்ப்போம். அப்போ பாருங்கள், ஏ என்ற படம் எங்களுக்கு பத்தூரிகை இருக்குது, பி என்ற படத்தில் எங்களுக்கு ஃபேன் இருக்குது. அப்போ இந்த 2 படத்துக்கும் இடையில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒற்றுமையுமோ பொருத்தப்படுமோ இல்லை. ஆகவே இந்த முதலாவது விடை என்ன செய்யாது, இங்கே எங்களுக்கு விடையாக அமையாது. அடுத்தது இப்போ 2வது பேருங்க, 2வது விடைய ஈயும் சியும் தந்திருக்கு. எங்களுக்கு ஈ ஒரு சைக்கிள் தந்துருக்குது, அதே மாதிரி சி என்றதில் எங்களுக்கு மூக்கு கண்ணாடி தந்திருக்கு. அப்போ இது 2க்கும் இடையில் ஏதாவது ஒரு ஒற்றுமையோ அல்லது பொருத்தப்பாடோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. இதுவும் அப்போ எங்களுக்கு விடையாக அமையாது. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு ஏயும் சியும் தந்திருக்கு. அப்போ ஏ என்றதில் பத்தூரியையும் சி என்றதில் மூக்கு கண்ணாடியும் தந்திருக்கு. அப்போ இது 2ம் எங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். என்ன அடிப்படையில் பொருந்தும் பார்த்தா இது தனிநபர் பாவிக்கின்ற பொருட்களாக காணப்படுகிறது. ஆகவே இந்த வினாவுக்கான விடையாக ஏயும் சியும் என்றும் பொருத்தமாக இருக்கும். ஆகவே 3வது விடை பொருத்தமாக இருக்கும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே 3வது தரப்பட்டுள்ள வினாவாவதானிங்க. பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ள பிராணிகளை அவற்றுக்கிடையிலே உள்ள சிறந்த தொடர்பின் அடிப்படையில் 2 கட்டங்களாக பிரிக்கத்தக்க முறை எதுன்னு கேட்டிருக்கு. அப்போ நாங்களும் இங்கே படங்களை தந்து அதை ஒப்பிட்டு பார்த்து எங்களுக்கு அதை பொருத்தமான விடையை தர சொல்லியிருக்கு. ஆகவே நாங்கள் படத்தை பொருத்தாமல் முதல் விடைகள் பொருந்துகிறதான்னு பார்ப்போம். ரைட், ஏயும் சியும், ஏ என்றது பிள்ளைகள் நத்தைன்ற படம் தந்திருக்கு, சி என்றது ஒரு கபர கொய்யான்ற படம் தந்திருக்கு. அப்போ இது 2மே நாங்கள் ஊர்வனவாக எடுக்கலாம். ஆனால் இதை விட எங்களுக்கு பொருத்தமான விடை இருக்கான்னு பார்த்து போட்டு முடிவெடுப்போம். சரி, அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், பியும் டியும். பியும் டியும் எங்களுக்கு இங்கே ஒரு மர அட்டைன்ற படமும் இங்கே எங்களுக்கு மண்புழுன்ற படமும் தந்திருக்கு. இதுவும் அதே போன்று தான் 2 ஊர்வனவாக எடுக்கலாம். ஆனால் இதை விட பொருத்தமான விடை இருக்கும்னு பார்த்துக்கொள்வோம். சரி, அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், ஏயும் டியும். ஏ என்றதில் பிள்ளைகள் எங்களுக்கு ஊர்வனை தந்திருக்குது, அதே மாதிரி டி என்றதும் எங்களுக்கு ஊர்வனவாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே பாருங்கள் இன்னும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த 2 பிராணிகளுக்குமே கால்கள் இல்லை. கால்கள் இல்லாமல் ஊர்ந்து செல்லுகின்ற பிராணி என்ற அடிப்படையில் நாங்கள் இதை ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வரலாம். அதே மாதிரி பியும் சியும் பிள்ளைகள் அதுவும் ஊர்வனவாகத்தான் இருக்குது. அது 2ம் கால்கள் உள்ள ஊர்வன பிராணிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் 2ஐயும் ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வரலாம். ஆகவே எங்களுக்கு இங்கே மிக பொருத்தமான விடையாக 2வது விடை ஏயும் டியும் பியும் சியும் அமையும். நாங்கள் 3வது விடையும் எதுக்கும் ஒரு பார்ப்போம். ஏயும் பியும் அதே மாதிரி தான், முதலாவது விடையை போல தான். ஆகவே எங்களுக்கு அது மிக பொருத்தமான விடையாக அமையாது. சரி, எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிற 4வது வினாவிவதானியங்கள். பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ள திண்ம உருக்களில் ஒன்றுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடியது. அப்போ இந்த வினாவில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்களே, என்னென்னு சொன்னால் ஒன்றுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடியது என்று கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த 3 திண்ம உருக்களில்
ஒன்றுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடிய பண்பு எது? அப்போ பார்ப்போம். எங்களுக்கு முதலாவது பண்பு நேரான விளிம்பு என்று தந்திருக்கு. ஆகவே நேரான விளிம்பு வந்து பிள்ளைகள் இந்த கூம்புக்கு இல்லைன்னா கூம்புக்கு இருக்கிறது வளைந்த விளிம்பு. ஆகவே இதுக்கு நேரான விளிம்பு இல்லை. அதே மாதிரி பிள்ளைகள் இந்த நான்முகிக்கு நேரான விளிம்பு இருக்குது. அப்போ இதுக்கு நேரான விளிம்பு உள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், இது உருளை. உருளைக்கும் வளைந்த விளிம்புகள் தான் காணப்படும். ஆகவே நேரான விளிம்பு காணப்படாது. ஆகவே நாங்கள் முதலாவது விடையிலேயே எங்களுக்கு இந்த வினாவுக்கான விடை வந்துட்டது. என்னென்னு சொன்னால், நேரான விளிம்பு வந்து இந்த 3 திண்ம உருக்களில் வந்து நான்முகிக்கு மட்டும்தான் இருக்குது. ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையாக நேரான விளிம்பு என்ற விடை அமையும். சரி, எங்களுக்கு அடுத்ததாக தரப்பட்டிருக்கிற 5வது வினாவை பாருங்க. பின்வரும் அடைப்புனுள் உள்ளவை மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள உரு யாது என்று சொல்லி கேட்டிருக்கு. மிகவும் அர்த்தமுள்ள விடயம் என்று சொன்னாப்புல இது ஒரு வெண்வரி படத்தினுடைய படம். ஆகவே உங்களுக்கு இங்கே பாருங்க, நான் கீறி காட்டுறேன். இங்கே இந்த ஒரு வட்டமும் இந்த ஒரு வட்டமும் சேர்ந்து இருக்குது. ஆகவே உங்களுக்கு இதிலிருந்து ஒன்று விளங்கி கொள்ளணும். நீங்கள் வடிவாயின்னு சொன்ன பிள்ளைகள், இந்த 2 வட்டங்களிலும் பொதுவானது, இந்த 2 வட்டங்களிலும் இருந்து ஒரு பொதுவானது தான் இந்த இடைப்பரப்பாக இருக்கும். இந்த 2 வட்டங்களுக்கும் உரித்தான பரப்பு தான் இந்த இடையில் இருக்கின்ற இந்த ஒரு பரப்பாக காணப்படும். ஆகவே நாங்கள் பார்ப்போம். முதலாவது விட இங்கே எங்களுக்கு இந்த வட்டத்தில் ஆனான்ற ஒரு எழுத்து தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஈனான்ற ஒரு எழுத்து தந்திருக்கிறாங்க. இங்கே இக்கண்ணான்ற ஒரு எழுத்து தந்திருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இந்த 2 வட்டங்களும் தொடர்பு பட்டதாக தான் இந்த எழுத்து, இந்த நடுவில் இருக்கின்ற இந்த பரப்பில் உள்ள எழுத்து வந்திருக்கணும். ஆகவே எங்களுக்கு ஆனாவுக்கும் இக்கண்ணாவுக்குமோ அல்லது ஆனாவுக்கும் இந்த இச்சனாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த ஈனா என்ற எழுத்துக்கு. ஆகவே நாங்கள் இந்த விடை எங்களுக்கு மிகவும் அர்த்தமுள்ள விடையாக அமையாது. அடுத்தது 2வது பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு சீனாவும் முக்கண்ணாவும் வந்திருக்கு. ஆனால் இங்கே நடுவுக்குள்ள ஆனாவும் ஈனாவும் தந்திருக்கு. ஆகவே இதுவும் எங்களுக்கு மிகவும் அர்த்தமுள்ள ஒரு விடையாக அமையாது. அடுத்தது 3வது விடையை பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே ஆனா என்ற எழுத்து தந்திருக்குது, இங்கே இக்கண்ணா என்ற எழுத்து தந்திருக்கு. ஆகவே இந்த இக்கண்ணாவும் இந்த ஆனா என்ற ரெண்டும் சேர்ந்த ஒரு உச்சரிப்பு தான் க. இங்கே பாருங்க பிள்ளைகள், இக்ஸக அ ரெண்டும் சேர்ந்து தான் க என்ற எழுத்து வந்திருக்கு. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இங்கே இச்சென்னா வந்திருக்கு எங்களுக்கு 2வது வட்டத்தில். அந்த இச்சென்னாவும் சக ஈனாவும் சேர்ந்து தான் சி என்ற எழுத்து வந்திருக்குது. அந்த 2 எழுத்தும் சேர்ந்து தான் எங்களுக்கு இந்த சி என்ற எழுத்து வந்திருக்கு. ஆகவே இந்த 2 வட்டங்களுக்கும் இருக்கின்ற பொதுவான ஒரு பண்பு அடிப்படையில் எங்களுக்கு இந்த பரப்பில் கிடைச்சிருக்கு விடை. ஆகவே நாங்கள் இதுக்கு விடையாக 3வது விடை எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக எங்களுக்கு இங்கே 6வது வினாவை அவதானியுங்கள். தரப்பட்ட இரு உருக்களையும் அவதானியுங்கள். உரு ஏ உரு பி ஆகிய 2 உருக்களிலும் உள்ள சிறிய முழுச்சதுரங்களின் எண்ணிக்கை ஆகும். அப்போ ஹைலைட் இங்கே என்ன பிள்ளை, இந்த கேள்வியில் சிறிய முழுச்சதுரங்களின் எண்ணிக்கை எங்களுக்கு கேட்கப்பட்டது. சிறிய முழுச்சதுரங்களின் எண்ணிக்கை தான் அப்போ எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த உரு ஏயிலே இருக்கிற சிறிய முழுச்சதுரமும் உரு பியிலே இருக்கிற சிறிய முழுச்சதுரங்களும் எத்தனை என்று சொல்லி நாங்கள் எண்ணிக்கொள்வோம். இங்கே பாருங்க பிள்ளைகள், இதில் ஒரு முழுச்சதுரம் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு முழுச்சதுரம் இருக்குது 2, இதில் ஒரு முழுச்சதுரம் இருக்குது 3, இதில் ஒரு முழுச்சதுரம் இருக்குது 4, இதில் ஒரு முழுச்சதுரம் இருக்குது 5, இதில் ஒரு முழுச்சதுரம் இருக்குது 6. ஆகவே இந்த உரு ஏ என்ற படத்தில் எங்களுக்கு 6 முழுச்சதுரங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பி என்ற படத்தை பாருங்கள், இங்கே ஒரு முழுச்சதுரம் இருக்குது. முதலாவது முழுச்சதுரம் 1, இங்கே பாருங்கள் 2 முழுச்சதுரம், 3 முழுச்சதுரம், 4 முழுச்சதுரம், 5 முழுச்சதுரம், 6 முழுச்சதுரம். ஆகவே இங்கே வினாவில் இந்த ஒரு பியிலையும் பிள்ளை எங்களுக்கு 6 முழுச்சதுரங்கள் இருக்குது. ஆகவே இந்த 6ம் எங்களுக்கு மொத்தமாக இந்த படத்தில் 12 முழுச்சதுரங்கள் இருக்குது. ஆகவே இவ்வினாவுக்கான விடையாக நாங்கள் 12 எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு இங்கே தரப்பட்ட 7வது வினாவை அவதானியுங்கள் பிள்ளைகள். தரப்பட்டுள்ள உருக்களை எல்லாவற்றையும் அதே அளவில் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய தனி உரு யாது? அப்போ எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஒரு சதுரமுகிகையும் அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு இந்த சதுர கட்டத்தினையும் அதே போன்று இங்கே தந்திருக்கின்ற இந்த 4 குச்சி மாறான அமைப்புகளையும் ஒரு வட்டத்தினையும் கொண்டு நாங்கள் ஒரு உருவத்தை உருவாக்க போகிறோம். நாங்கள் அதில் எந்த விதமான மாற்றங்களையும் அளவுகளில் செய்யக்கூடாது. ஆகவே நாங்கள் முதலாவது விடையை பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு சதுரம் தந்திருக்கிறோம். ஓகேவே நாங்கள் இங்கேயும் எங்களுக்கு ஒரு சதுரத்தை வச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இங்கே பாருங்க பிள்ளைகள் 1 2 குச்சிகளோடு எங்களுக்கு இதுக்கான நாங்கள் அமைப்பு முடிவடைஞ்சு.
ஆகவே எங்களுக்கு இந்த விடையாக வராது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு முதலாவது ஒரு சதுரம் வச்சிருக்கிறோம், அதுக்கு பிறகு முதலாவது ஒரு குச்சியை நேராக வச்சிருக்கிறோம், அடுத்த குச்சி ரெண்டாவது குச்சியும் வச்சிருக்கிறோம், மூன்றாவது குச்சியினையும் வச்சிருக்கிறோம், நாலாவது குச்சியினையும் வச்சிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு இங்கே எங்கேயுமே ஒரு வட்டத்தினையும் வச்சிருக்கிறோம். இந்த நாங்கள் அளவுகள் எங்கேயுமே மாற்ற இல்லை. இங்கே பாருங்க, இந்த சதுரத்தின் இந்த நீளத்துக்கு ஏற்ற வகையில் தான் ஒரு குச்சியினுடைய நீளம் காணப்படுது. ஆகவே நாங்கள் இதில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆகவே எங்களுக்கு விடையாக 2 அமையும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே தரப்பட்ட 8வது வினாவை நன்றாக அவதானியுங்கள். கீழே 10 ரூபாய் 5 ரூபாய் நாணயங்கள் 4 வீதமும், ஆகவே 10 ரூபாய் 5 ரூபாய் நாணயங்கள் 4 வீதமும் வைக்கப்பட்டுள்ளன. ஒரு குவியலில் இருந்து எல்லா நாணயங்களையும், அப்போ என்னவாம், ஒரு குவியலில் இருந்து நாங்கள் எல்லா நாணயங்களையும் எடுக்க வேணுமாம். மற்றைய குவியலில் இருந்து ஒரு நாணயத்தும், அப்போ ஏதாவது மற்றைய குவியலில் இருந்து ஒரு நாணயத்தையும் எடுத்து ஆகக்கூடிய தொகை என எடுத்து நாங்கள் ஆகக்கூடிய தொகை. அப்போ நீங்கள் இந்த வினாவில் உள்ள ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நாங்கள் ஆகக்கூடிய தொகை எடுத்து வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பெறுமதியில் நாங்கள் கூடுதலான பெறுமதியில் இருக்கிற எண்ணிக்கையை அதிகமாக எடுக்க வேணும். ஆகவே நாங்கள் இங்கே அதிக கூடிய தொகை எடுக்க வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாயில் பெறுமதி கூடியது 10 ரூபாய் நாணயங்கள். ஆகவே நாங்கள் முழு குவியலையும் 10 ரூபாய் நாணயங்கள் இருந்து எடுக்க வேணும். அடுத்ததாக 5 ரூபாய் நாணய குவியலிலிருந்து ஒன்றே எடுப்போம். அப்போ 10 ரூபாய் நாணய குவியலிலிருந்து நாங்கள் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4 எடுத்தோம்னு சொன்னால் 40 40. அதே போன்று இந்த 5 ரூபா நாணயத்தை நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் 45. ஆகவே நாங்கள் எடுக்கக்கூடிய அதிகூடிய தொகையாக 45 ரூபாய் அமையும். ஆகவே வினாவுக்கான விடை 2வது 45 ரூபாயாக காணப்படும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்ட இந்த 9வது வினாவை நீங்கள் தரப்பட்ட இலக்க அட்டையிலிருந்து வளமாகவும், அப்போ வலப்புறமாகவும் நாங்கள் பார்க்காம இடமிருந்து வளமாகவும், மேலிருந்து கீழாகவும், அப்போ மேலிருந்து கீழாகவும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை மூவிலக்க எண்களை உருவாக்கலாம். அப்போ நாங்கள் முதலாவது அட்டையில் என்ன செய்யணும் பிள்ளைகள், இடமிருந்து வளமாகவும், அடுத்தது கவனிங்க, மேலிருந்து கீழாகவும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை மூவிலக்க எண்களை உருவாக்கலாம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்போ முதலாவது நாங்கள் இடமிருந்து வளமாக இந்த மூவிலக்க எண்களை உருவாக்கலாம். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இடமிருந்து வளமாக நாங்கள் இந்த மூவிலக்க எண்களை உருவாக்கலாம். அதாவது 875 என்ற எண்ணை உருவாக்கலாம். அதே போன்ற பிள்ளைகள் அடுத்ததாக பாருங்கள், 479 என்ற இந்த மூவிலக்க எண்களையும் இடமிருந்து வளமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், மேலிருந்து கீழாக நாங்கள் 577 என்ற மூவிலக்க எண்ணையும், அடுத்ததாக 859 என்ற மூவிலக்க எண்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இங்கே வேறுபட்ட எத்தனை மூவிலக்க எண்களை உருவாக்கலாம் என்றால் நாங்கள் 4 மூவிலக்க எண்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இடமிருந்து வளமாகவும் மேலிருந்து கீழாகவும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட மூவிலக்க எண்கள் 4 உருவாக்கலாம். ஆகவே இவ்வினாவிற்கான விடையாக 4 அமையும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே 10வது வினாவை அவதானியுங்கள். உங்களுக்கு 10வது வினாவில் என்ன தரப்பட்டிருக்கிறது, ஒரு பாடல் தரப்பட்டு அந்த பாடல் தொடர்பாக வினா கேட்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாடலை பார்ப்போம். பசுமை பட்டு போர்த்தும் பூமி, அழகாய் ஆடும் காற்றின் தோழி, பூமியின் இதயம் போல திகழ்பவை, வாழ்வின் தூணாய் நிற்பவை. அப்போ இந்த பாட்டில் நாங்கள் பிரதானமாக எதை பற்றி சொல்லுதண்டு எங்களுக்கு இங்கே கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்போ பசுமை பட்டும் போர்த்தும் பூமியாம், பசுமை பட்டு போர்த்தும் பூமியாம், அழகாயாடும் காற்றின் தோழி, அழகாயாடும் காற்றினுடைய தோழியாம். அடுத்தது பாருங்க, பூமியின் இதயம் போல திகழ்பவை, வாழ்வின் தூணாய் நிற்பவை. அப்போ இந்த 3 விடைகளிலும் எங்களுக்கு இந்த பாட்டில் என்னத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க, மரங்களை தான் பிரதானமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 10வது வினாவுக்கான விடை 2வது மரங்கள் ஆகும்.